அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிற நேயர்களே, அதனை பார்ப்போம். திருவண்ணாமலை அருகே மனைவியை கொல்ல பெட்ரோல் குண்டு வீசிய கணவனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் 3 வயது குழந்தை படுகாயமடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்கிட கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். தற்போது இந்த சம்பவத்தில் கணவன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? குழந்தையின் நிலை என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சந்தவாசல் அருகே உள்ள விளாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ராஜா இவருக்கு திருமணமாகி மனைவி இறந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பாப்பா என்ற பெண்மணியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சின்னப்பாப்பாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் விவாகரத்தான நிலையில் இரண்டாவதாக ராஜாவை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. முதல் கணவருக்கு பிறந்த சின்னப்பாப்பாவின் பெண் குழந்தை திவ்ய பாரதி என்பவருக்கு திருமணமாகி சந்தவாசல் பகுதியில் கணவருடன் வசித்து வருகிறார். திவ்ய பாரதி, ஆஷிகா என்ற 3 வயது குழந்தை உள்ளனர். ராஜா மற்றும் சின்னப்பா ஆகியோர் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது மனைவி மீது சந்தேகம் கொண்ட ராஜா மனைவியை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியாகவும் கூறப்படுகிறது. இரண்டாவது மனைவி சின்னப்பாப்பாவிற்கு, அதாவது இரண்டாவது மனைவிக்கு 25 சென்ட் நிலம் தனது பெயரில் மாற்றி தருமாறு கடந்த சில நாட்களாக ராஜா மனைவியை துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த சண்டை முற்றவே இன்று காலை இரண்டாவது மனைவி சின்னப்பாப்பாவை தேடி வந்த கணவர் ராஜா சின்னப்பாப்பாவிடம் மீண்டும் தகராறு ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ராஜா தான் தயாராக வைத்திருந்த பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலை தீப்பற்ற வைத்து தனது மனைவி மீது வீசியுள்ளார். இந்த சம்பவத்தில் அருகே இருந்த 3 வயது குழந்தை மீது அந்த பெட்ரோல் தீக்காயப்பட்டு குழந்தை மிகவும் பாதிப்படைந்துள்ளார். அவரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தீக்காயம் அதிகம் இருக்கோ வேறொரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற்று வருகிறது. இச்சம்பவம் முகந்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிமாறன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.